முதலாம் வேத பாடம் யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு. நீ அவர்களை விடமாட்டாய் என்று இன்னும் நிறுத்தி வைத்தாயில் கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருகஜீவன்களாகிய குதிரைகள் மேலும் கழுதைகள் மேலும் ஒட்டகங்கள் மேலும் ஆடு மாடுகள் மேலும் இருக்கும். மகா கொடிதான கொள்ளை நோயை உண்டாக்கும். கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றாகினும் சாவதில்லை என்றார். மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி, கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றும் அவனிடத்தில் சொல் என்றார். மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்கள் ஒன்றாகிலும் சாகவில்லை. பார்வோன் விசாரித்து இஸ்ரவேல் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாவதில்லை என்று அறிந்தான். பார்வோனுடைய இருதயமோ கடினப்பட்டது, அவன் ஜனங்களை போக விடவில்லை என்பது. வாசிக்க முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் தயவாய் எழுந்து நின்று தேவனை மை துதிக்கிறோம் என்ற கீதத்தை முறையாய் வாசிப்போம். தேவனை மை துதிக்கிறோம், உம்மை கர்த்தரென்று பிரஸ்தாபப்படுத்துகிறோம். தேவதூதர் அனைவரும் பரமண்டலங்களும் அவைகளில் உள்ள அதிகாரங்கள் அனைத்தும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்போஸ்தலராகிய மாட்சிமை பொருந்திய கூட்டம் உம்மை போற்றும். இரத்த சாட்சிகளாகிய தைரிய சேனை உம்மை போற்றும். வணங்கப்படத்தக்க மெய்யான உடைய ஒரே குமாரனையும் உலகமெங்கும் உள்ள பரிசுத்த சபை பிரஸ்தாபப்படுத்தும். நீரே பிதாவினுடைய நித்திய சுதன். நீர் மரணத்தின் கொடுமையை வென்று விசுவாசிகள் எல்லாருக்கும் மோட்ச ராஜ்யத்தை திறந்தீர். நீர் எங்களுக்கு நியாயாதிபதியாக வருவீர் என்று விசுவாசிக்கிறோம். எங்களை நித்திய மகிமையிலே உம்முடைய பரிசுத்தவான்களோட சேர்த்து கொள்ளும். அவர்களை ஆண்டு கொண்டு என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். எப்பொழுதும் சதா காலங்களிலும் உமது நாமத்தை வணங்குகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும், எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, உம்மையே நம்பி இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலும் கலங்காதபடி செய்யும். உட்காருவோம். 2ஆம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்திற்கு புறம்பே துரைத்துவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வார்த்தையும் விசுவாசித்தார்கள் என்பது வாசிக்க முடிய குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் தயவாய் எழுந்து நின்று 100வது சங்கீதத்தை பாடலாய் பாடுவோம்.
குடிங்களே, எல்லாருக்கும் திரும்பிடுமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவனை அறியுங்கள், நாமல்ல அவர் நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களோ அவர் மேய்ச்சலி நாடுகளோ இருக்கிறோம். அவர் வாசல் துதியோடும் அவர் பிராங்கள் பிடிச்சோடவே சேர்த்து அவரை துதைத்து சோஸ்தரேயோங்கள். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றைக்கும் அவருடைய தலைமுதலை முறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான எல்லா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வலிமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோம். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோம். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோம். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியோம். ஜெபம் செய்வோம். கிறிஸ்து பிறந்த திருநாளுக்கு பின்வரும் 7ஆம் ஞாயிறு. இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு மகிமையான ஆராதனை. பூமிக்கும் வானத்துக்கும் ஆண்டவரே, அனைத்தையும் படைத்து பாதுகாத்து வரும் பரம்பொருளே, நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். உம்மை உயர்த்தி உமது நாமத்தை போற்றுகிறோம். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளும் தெளிந்த உள்ளத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். எங்கள் வார்த்தையிலும் செயலிலும் உம்மை வெளிப்படுத்த எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதை மெய் சுயாதீனம். தேவரே, தஞ்சமாய் கொண்டிருக்கிற மத அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாது இருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும்
எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகாதீசங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்துள்ளோம். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளோம். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளிலும் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இந்த அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தாமே இந்த ஆராதனைக்குரிய ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் பாதுகாப்பையும் பரிசுத்த வாழ்வையும் தந்து கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அறிவிப்புகள். இந்த ஆராதனை முடிந்ததும் ஆண்கள் ஜெபம் நமது ஆலயத்தில் நடைபெறும். தயவாய் திருமணம் முடித்த அனைத்து ஆண்களும் அந்த ஜெபத்திலே பங்கு பெற அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். திருமணம் முடித்த அனைத்து ஆண்களும் 5 நிமிடம் மாத்திரம் அந்த ஜெபம் நடைபெறும். தயவாய் ஆண்கள் யாவரும் அதிலே பங்கு பெற அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இன்று மதியம் நம்முடைய ஆலயத்திலே திருமண்டல அளவிலான ஓய்வு நாள் பாடசாலை தேர்வு ஆனது நடைபெற இருக்கிறது. இன்று மதியம் 12:30 மணிக்கு ஓய்வு நாள் பாடசாலை மாணவ மாணவிகள் நீங்கள் ஆலயத்திற்குள் வரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். திருமண்டலத்தின் அளவிலாக நடைபெற இருக்கிற இந்த தேர்விலை பங்கு பெறுவதற்காக ஓய்வு நாள் பாடசாலை மாணவ மாணவியர்கள் நீங்கள் 12:30 மணிக்கு ஆலயத்திற்குள்ளாய் ஆயத்தமாகி காத்திருக்க உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பெற்றோர் உங்களுடைய குழந்தைகளுக்கு மதிய உணவை நீங்கள் கொடுத்து 12:30 மணிக்குள்ளாய் ஆலயத்திற்குள் வரும்படி நீங்கள் அனுப்பி வைக்க நீங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்காக அந்த தேர்வுக்காக நாம் செபிப்போம். கர்த்தர் அவர்களை தொடர்ந்த நாளிலும் அந்த தேர்வு நேரங்களிலே பலப்படுத்துவாராக. இன்று இரவு செபக்கூட்டம் நமது ஆலயத்தில் நடைபெறும். செபக்கூட்ட ஆராதனையிலும் திருச்சபையார் பங்கு பெற அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இன்று இரவு செபக்கூட்டம் நமது ஆலயத்தில் நடைபெறும். கர்த்தர் சித்தமானால் வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை ஆராதனை நம்முடைய ஆலயத்திலே சுகமளிக்கும் ஆராதனையாக நடைபெறும். திருச்சபையார் இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே செபத்தோடு பங்கு பெற அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை ஆராதனை சுகமளிக்கும் ஆராதனையாக நடைபெறும். வியாழன்கிழமை மாலை ஆராதனை முடிந்ததற்கு பிற்பாடு பெண்கள் ஜெபம் நம்முடைய ஆலயத்திலே நடைபெற்று வருகிறது. தயவாய் பெண்கள் அந்த ஜெபத்திலே நீங்கள் பங்கு பெற அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வியாழன்கிழமையும் மாலை ஆராதனை முடிந்ததும் பெண்கள் ஜெபம் நமது ஆலயத்தில் நடைபெறுகிறது. திருச்சபையின் பெண்கள் நீங்கள் அதிலே பங்கு பெற அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற சனிக்கிழமை நம்முடைய ஆலயத்திலே முன்னிரவு ஜெப ஆராதனை நடைபெறும். வருகின்ற சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே முன்னிரவு ஜெப ஆராதனை நடைபெறும். திருச்சபையார் ஜெபத்தோடு முன்னிரவு ஜெப ஆராதனையிலும் பங்கு பெற அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற ஞாயிறு பெண்கள் ஞாயிறாகவும் மற்றும் பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாகவும் அனுசரிக்கப்படும். வருகின்ற ஞாயிறு ஓய்வு நாள் ஆராதனை பெண்கள் ஞாயிறு ஆராதனையாகவும் பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாகவும் நடைபெறும். திருச்சபையார் தகுந்த ஆயத்தத்தோடும் ஜெபத்தோடும் தூய பந்திலை சேர அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் ஆராதனைக்காக திருச்சபையின் பெண்கள் அந்த ஆராதனைக்காக நீங்கள் ஆயத்தப்பட அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனை முடிந்ததும் உங்களுடைய கரங்களிலே நம்முடைய ஆலய பராமரிப்பு மற்றும் சபை ஊழியர் காணிக்கை கவர் கொடுக்கப்படும். தயவாய் திருச்சபையார் நீங்கள் அதை பெற்று சென்று உதாரத்துவமான காணிக்கையை வருகின்ற வாரத்திலே படைக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ஆலயத்திலே காலை மாலை ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. திருச்சபையார் காலை மாலை ஆராதனையிலும் நீங்கள் பங்கு பெற அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் நம்முடைய ஆலயத்திலே ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. திருச்சபையார் காலை மாலை ஆராதனையிலும் ஜெபத்தோடு பங்கு பெற அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ஆலயத்தின் டிசம்பர் மாதம் மற்றும் ஜனவரி மாதத்தின் வரவு செலவினை வாசிக்கிறேன். டிசம்பர் மாதம் காணிக்கையின் மூலம் வரவு ரூபாய் 13,567 ரூபாய். ஜனவரி மாதம் காணிக்கையின் மூலம் வரவு ரூபாய் 7,369 ரூபாய். பழைய பொருள் விற்றதின் மூலமாக வரவு ரூபாய் 300 ஆக டிசம்பர் ஜனவரி மாதத்தின் மொத்த வரவு
ரூபாய் 21,236 ரூபாய். செலவு வகைகள்: டிசம்பர் மாதம் இன்டர்நெட் மற்றும் தொடப்பம் வாங்கியது ஆகியவைக்கான செலவு ரூபாய் 851 ரூபாய். குருவானவர் சந்திப்புக்கான செலவு ரூபாய் 874 ரூபாய். ஜனவரி மாதம் இன்டர்நெட் செலவுக்கான ரூபாய் 589 ரூபாய். மின் கட்டணம் நமது ஆலயம் மற்றும் சபை ஊழியர் இல்லத்திற்கான மின் கட்டணமாக ரூபாய் 4287 ரூபாய். நம்முடைய பாடசாலையின் மின் கட்டணம் டிசம்பர் மாதம் பாடசாலையின் மின்சாரத்தை உபயோகப்படுத்தினதாக பாடசாலையின் மூலமாக மின் கட்டணம் நம்முடைய ஆலயத்தின் மூலமாக கட்டப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொகை ரூபாய் 2000. மொத்த செலவு வகை ரூபாய் 12,600 மொத்த செலவு வகை ரூபாய் 7,750 ரூபாய். மொத்த வரவிலிருந்து மொத்த செலவு வகையான மொத்த இருப்பாக ரூபாய் 12,635 ரூபாய் நம்முடைய ஆலயத்தின் டிஎம்பி வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சபைக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்பொழுதும் சிறுவர்கள் இந்த வாரத்திற்குரிய வசனம் சொல்வார்கள். மகிமையான ஆராதனை. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். சங்கீதம் 95:6. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். சங்கீதம் 95:6. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படிவும் வாருங்கள். சங்கீதம் 95:6. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். சங்கீதம் 95:6. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால்படியிடுவோம் வாருங்கள். சங்கீதம் 195:6. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். சங்கீதம் 95:6. மகிமையான ஆராதனை. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். சங்கீதம் 95:6. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். சங்கீதம் 95:6. மகிமையான ஆராதனை. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். சங்கீதம் 95:6. மகிமையான ஆராதனை. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். சங்கீதம் 95:6. மகிமையான ஆராதனை. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். சங்கீதம் 95:6. மகிமையான ஆராதனை. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். சங்கீதம் 95:6. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். சங்கீதம் 95:6. வசனம் சொன்ன பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நான் சொல்ல சொல்ல பின்பதாய் சொல்லவும். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். போன வாரம் அதாவது வெள்ளிக்கிழமை லித்தானியா ஆராதனையிலே எந்த வார்த்தையை மையமாக வைத்து கர்த்தருடைய வார்த்தை எடுக்கப்பட்டது? இது பொதுவான கேள்வி, யார் வேணாலும் சொல்லலாம். லித்தானியா ஆராதனை, மாலை ஆராதனையிலே லித்தானியா ஆராதனையிலே எந்த வார்த்தையை மையமாக வைத்து கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கப்பட்டது? யோவான், அந்த வசனத்தை வாசிங்களேன். சரி, வந்து பரிசு வாங்கிக்கோ. அடுத்த கேள்வி, இது ஆலயத்தின் மண்டப பகுதியில் இருக்கிறவர்களுக்கான கேள்வி. சரியா? ஆலயத்தின் மண்டப பகுதியில் இருக்கிறவர்களுக்கான கேள்வி.
கடந்த வாரம் அதாவது ஓய்வு நாள் ஆராதனையிலே எந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது? கடந்த வாரம் எந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்தித்தோம்? ஆதியாகமம் 15:1. சொல்லுங்க, அந்த வசனத்தை வாசிங்களேன். அதில் வசனம் கரெக்டாக 3 காரியங்களை குறித்து சிந்தித்தோம், அப்படிதானே? பயம் மாறணும் அப்படின்னா 3 காரியத்தை குறித்து சிந்தித்தோம். சொல்லலாமா? விசுவாசம், ஆவியானவருடைய நிறைவு, என்ன ஒன்று? உள்ள இருக்கிறவங்க சொல்லுங்க. சிந்தித்து பார்க்கணும், பூர்வமானவைகளை சிந்தித்து பார்க்கணும். ரூத்தக்கா வந்து பரிசு வாங்கிக்கோங்க. இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாளை காண இருக்கிற நம்முடைய திருச்சபையார் 9/2/2025 அதாவது இன்று மிஸ்டர் ஏ ஜெயக்குமார் டேனியல் தன்னுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். 10/2/2025 அன்று திருமதி ஐ நேசமணி சாந்தி அவர்கள் தன்னுடைய திருமண நாளை காண இருக்கிறார்கள். 11/2/2025 அன்று ஜெஸ்லின் ஹெலன்சியா தன்னுடைய பிறந்த நாளை காண இருக்கிறார்கள். இவர்களுக்கான இந்த ஆண்டுக்கான வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா 54:10 என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி கர்த்ததாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இவர்களுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றுக்கும் காரணராக எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெனஞ்சோடு கூட துதிக்கிறோம், சொத்தரிக்கிறோம். அப்பா பரிசுத்த ஆவியானவரே, கிருபையாய் கொடுத்த அந்த வேளையிலும் இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற எங்களுடைய திருச்சபையார் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்நாள் வரை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்த தேவன் தகப்பனே, வர இருக்கிற புதிய ஆண்டையும் கர்த்தர் பாதுகாப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆவிக்குரிய வாழ்விலை பெருக செய்தருளும்படியாய் உடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று சொன்ன உடைய வேத வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவரே, நாளுக்கு நாள் உம்முடைய கிருபையிலே இன்னும் வளர கர்த்தர் உதவி செய்துள்ளபடியாய் செபிக்கிறோம். திருச்சபையின் மக்களாய் சேர்ந்து பரிசுத்த ஆலயத்திலிருந்து தகப்பனே உடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், நீடித்த சுக வாழ்வு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் அவர்களோடு கூட தங்கியிருக்கும்படியாய் செபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பூதல ஆசீர்வாதத்தால் பூரணமாகவே ஆதரித்தாலும் கர்த்தரே ஆசீர்வதித்திடும் மாதிலாக இவர் சந்ததியார் வந்துதித்துமை பிரஸ்தாபிக்க ஆதிவ கிருபை தீர்மானம் ஆம்பு அருளுமே விசிறுபான ஜோதி கதிரிங்கே மேசியாய மணவாளனே ஆசாரியரும் வான்ராஜனும் நாம் யாவரும் தயவாய் எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தப்படும் வண்ணமாய் கீதங்களும் கீர்த்தனைகளும் 273 பாடுவோம். நல்ல செய்தி இயேசுவை நோக்கி பார் ரட்சிப்பார். கீதங்களும் கீர்த்தனைகளும் 273. நல்ல செய்தி இயேசுவை நோக்கி பார் ரட்சிப்பார். நம்பி வந்து அவரை நோக்கி பார் ரட்சிப்பார். எந்த பாவியாயினும் தள்ள மாட்டேன் என்கிறார். துரோகம் செய்
நேசம் கூறுவோம் நோக்கி பாரட்சிப்பா எந்த நாடு தேவிலும் இயேசு காத்து நிற்கிறா மூடனே நோக்கி பாரட்சிப்பா இன்னும் கேள் மானேசரா இயேசுவே காக்கிறான் நம்பும் பக்தரை எல்லாம் காக்கிறார் காக்கிறார் சற்றும் தவறாமலும் கையில் ஏந்தி கொள்ளும் காக்கிறார் காக்கிறார் சுவிசேஷம் இதுவே காக்கிறார் காக்கிறார் பாவம் நீங்கி பின்னுமே காக்கிறார் காக்கிறார் மோட்சம் சேரும் அளவு அங்கே கொண்டு காக்கிறார் ஆமென். இந்த வார தலைகளை தாழ்த்தி மகிமையான ஆராதனை வேளையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் கொண்டு வந்திருக்கிறார். அந்த வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி அவர் கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். வேளையிலும் பாடினோம் நம்மளை காக்கிற தேவன் என்று சொல்லி துரோகம் செய்த போதிலும் மூடன் நீசன் ஆகிலும் நம்மை பாதுகாக்கிற தேவன் அவர் என்று சொல்லி உண்மையாகவே நாம் நம்முடைய வாழ்விலை சிந்தித்து பார்ப்போமானால் நம்முடைய செயல்கள் நிமித்தமாய் கர்த்தர் நம்மை நினைத்திருப்பாரானால் இவளிலே நாம் இந்த இடத்திலே நிலை நிற்க முடியாது. பாவங்கள் செய்த நாட்கள் உண்டு, துரோகங்கள் செய்த நாட்கள் உண்டு, வேத வசனத்திற்கு புறம்பாய் வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஆயினோ கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளை என்று சொல்லி நம்மை தாங்கி ஏந்தி மட்டுமாய் கரம் பிடித்து வழி நடத்தி வந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலை செய்த மகத்துவங்களை எண்ணி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராய் அதிசயங்களை செய்கிற தேவனாய் நம்மோடு கூட இருந்து இம்மட்டுமாய் வழி நடத்துகிறார். எவ்வளவேனும் பாத்திரவான்கள் நாம் அல்ல. ஆண்டவர் நம்மை நேசிக்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, கர்த்தருடைய கரத்திலிருந்து அவருடைய வல்லமையை உணர்ந்து கொள்ள நாம் பாத்திரவான்கள் அல்ல. ஆனாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் நேசித்தபடியினால், உங்களையும் என்னையும் ஆண்டவர் விரும்பினபடியினால், தெரிந்தெடுத்ததை நிமித்தமாக கர்த்தர் நம் மீது பட்சமாய் இருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறார், நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த அன்புள்ள தெய்வத்தை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே எல்லாம் உங்க கிருபை ஆண்டவரே, எல்லாம் உங்க இரக்க ஆண்டவரே, நீங்க தந்த கிருபைக்காக நன்றி என்று சொல்லி அவரை கனப்படுத்துவோமா, அவரை மகிமைப்படுத்துவோமா. இந்த ஆராதனையிலே அழைத்து வந்த நோக்கம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரை, நான் உம்மை மகிமைப்படுத்த, நான் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த என்னை இந்த ஆராதனை வேளையில இன்னும் பலப்படுத்தும் என்று சொல்லி அவர் திருக்கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா. கண்கள் மூடப்பட்ட நிலைமையிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து நன்றி செலுத்துவோம். வியாதிகள் வந்த நாட்கள் உண்டு, பலவீனங்கள் வந்த நாட்கள் உண்டு, போராட்டங்கள் வந்த நாட்கள் உண்டு, கண்ணீரின் பாதையிலே கடந்து வந்த பாதைகள் உண்டு, வறட்சியான அனுபவத்திலே வந்த நாட்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் தாங்கினாரே, நம்மை கரம் பிடித்தினாரே, நிந்திக்கப்படாதபடி, தூஷிக்கப்படாதபடி, நிர்மூலமாகாதபடி கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாத்தாரே. அந்த அன்பிற்காக ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே ஆறுதல் இல்லாத நேரங்களிலே உடைய வசனத்தின் மூலமாய் என்னை ஆறுதல் படுத்தினீர் ஆண்டவரே. என் வாழ்க்கையில பலவீனப்பட்ட நாட்களிலே உங்க பலனை எனக்கு தந்து என்னை பலப்படுத்தினீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி வாய்களை திறந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அந்த பரிசுத்தம் உள்ள தேவாந்தி தேவனுடைய நாமம் மகிமைப்பட, ஆவியானவர் நமக்குள்ளாய் ஆளுகை செய்ய, ஆவியானவருடைய அசைவாடுதலை உணர்ந்து கொள்ள
கொஞ்சம் நம்மை நாம் விட்டு கொடுப்போமா? எவ்வளவு நன்மைகளை எத்தனை ஆச்சரியமாய் நம்முடைய வாழ்க்கையில செய்து வந்தார். நம்ம குடும்பத்தை பாதுகாத்தாரே, தொழில் காரியங்களிலே இருந்தாரே, வேலை ஸ்தலங்களிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாரே, நம்முடைய பிரயாணங்களிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாரே. அதற்காக ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த 2வது மாதத்திலே 2வது மனமகிழ்ச்சி நாளை பரிசுத்த ஆலயத்திலிருந்து அனுசரிக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிற ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மை தேடி வந்திருக்கிற ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க என்று சொல்லி அவர் கரத்தில் அர்ப்பணிப்போமா? அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனுடைய எல்லா நாமத்திற்கும் மேலான உயர்ந்த நாமம், அவரால் எல்லாம் ஆகும். உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த வேளையிலே விசுவாசத்தோடு அவரை பார்த்து சொல்லுமா? தேவனே, உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே, உம்மால எல்லாம் ஆகும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீங்க எல்லாவற்றையும் முன்னின்று நடத்தினீங்க ஆண்டவரே, இன்னமும் நடத்துவீங்க ஆண்டவரே. நான் நம்பிக்கையோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்று சொல்லி அவரை பார்த்து சொல்லுவோமா? ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தே. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கார முடவனன் நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கோளும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்து பெருங்கூட்டமா. கோளும் தனியுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமா. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவன் கரம் பிடித்து தூக்கிவிட்டே. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவன் கரம் தூக்கிவிட்டே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல.
நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்தினால், உம்முடைய நாமத்தினால், உம்முடைய மகிமையினால் ஆகாதது எதுவும் இல்லை என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து உம்மை உயர்த்துகிறோம். ஆவியானவரே, இந்த வேளையிலும் தகப்பனே, நீர் எங்களோடு கூட உம்முடைய வேத வார்த்தையின் மூலமாய் இடைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, அடிமையை மறைத்து உம்முடைய வார்த்தையாய் கர்த்தர் நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, இந்த ஆராதனையிலே ஒரு மனிதனின் சத்தத்தை கேட்கும்படியாய் அல்ல ஆண்டவரே, உங்க சத்தத்தை கேட்கும்படியாய் உம்முடைய பாதப்படியிலே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். இருதயத்தின் சிந்தனைகளை சிதறடிக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலம் பண்ணி ஜெபிக்கிறோம். வேதத்தின் மகத்துவத்தை உணர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுடைய கண்களை நீர் திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். அடிமை மறைத்து வார்த்தையாய் வெளிப்படுவீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமா உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 95ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 95ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். வாசித்த வேத வசன பகுதியிலே சொல்லப்படுகிறது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள் என்று சொல்லி இந்த நாளிலும் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள தியானத்தின் தலைப்பு மகிமையான ஆராதனை என்று சொல்லி. ஆராதனையிலே தேவனுடைய மகிமையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய மகிமையை உணர்ந்து கொள்வதற்கு இப்படியாக சபையா இணைந்து நாம் கர்த்தரை தேடும் பொழுது தேவனுடைய மகிமையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த மகிமையை உணர்ந்து கொள்வதற்காக சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்திலே சொல்லப்படுகிறது. அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 95ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம் என்று சொல்லி. ஒருவேளை இந்த 95வது சங்கீதத்தை நாம் எல்லா நாட்களிலும், அதாவது 1ஆம் மற்றும் 2ஆம் வாரங்களில் நடைபெறுகிற ஓய்வு நாள் ஆராதனையிலே நாம் இதை பாடலாய் பாடுகிறோம். இந்த வசனத்தின் ஆழம் மிக அதிகமானது. நாம் பார்ப்போமானால் தேவனுடைய சன்னிதானத்திலே வருகிறோம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக. ஓய்வு நாளிலே எதற்காக ஆலயத்திலே வருகிறோம் என்று சொன்னால், ஆண்டவரை ஆராதிப்பதன் மூலமாய் கர்த்தரிடத்திலிருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும், கர்த்தரினோடு கூட பேசுவார் என்று விசுவாசத்தோடு நாம் இப்படிப்பட்ட இந்த ஆராதனையிலே நாம் பங்கு பெறுகிறோம். இந்த ஆராதனையிலே வரும் பொழுது சில ஆயத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 95ஆம் சங்கீதம் 1ஆம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். எப்படிப்பட்ட ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது சொல்லப்படுகிறது கர்த்தரை கெம்பீரமாய் பாட வேண்டும் என்று சொல்லி. அவரை பாடுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஆராதனைக்கு வருவது ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தும்படியாய், அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த ஆலய ஆராதனையிலே ஆண்டவருடைய தேடி வந்திருக்கிற நம்மை அவருடைய மகிமையினால் கர்த்தர் மூடும்படியாய் அவரை பாடும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்திலே தம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிறார். வசனத்தின் 2வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக என்று சொல்லி. துதி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆண்டவரை நாம் துதிக்கிற அனுபவத்திலே கடந்து வர வேண்டும். எப்பொழுது துதிக்க முடியும் என்று சொன்னால், நாம் ஆண்டவர் செய்த மகத்துவங்களை சிந்தித்து பார்ப்போமானால் துதிக்க முடியும். ஒருவேளை நம்முடைய காரியங்கள் நிமித்தமாய் சில காரியங்கள் சாத்தியம் ஆகாமல் இருக்க முடியும். நாம் எவ்வளவோ முயற்சி எடுத்தும் அது சாத்தியம் இல்லாமல் போகும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஜீவனோடு இந்த இடத்துல இருக்கிறோம் என்று சொன்னால் அது தேவன் நமக்கு கொடுத்த கிருபை. நம்மை காட்டிலும் வலிமை வாய்ந்தவர்கள், நம்மை காட்டிலும் சரீரத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்கள் இந்த உலகத்திலே இல்லை. ஆனாலும் அவர்களை காட்டிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆராதிக்கும்படியாய் தெரிந்தெடுத்து ஆலயத்தில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் நமக்கு கொடுத்த கிருபை. இப்படி ஒவ்வொரு காரியங்களாய் நாம் சிந்திப்போமானால் கர்த்தரை நாம் துதிக்க முடியும். ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. 6ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் என்று சொல்லி. ஆண்டவருக்கு முன்பதாக நாம் முதலாவது பாடுகிற அனுபவத்தில் இருக்க வேண்டும். 2வது துதிக்கிற அனுபவம். 3வது தாழ்த்துகிற அனுபவத்தோடு ஆண்டுடைய சன்னிதானத்திலே வர வேண்டும். நான் பெரியவன் என்று சொல்லி அல்ல,
இங்க இருக்கிற எல்லாரும் ஆண்டுடைய மகிமைக்கு முன்பதாக, ஆண்டுடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக நாம் எல்லாரும் தாழ்த்துகிற அனுபவத்தோடு, ஆண்டவரை பணிந்து கொள்கிற அந்த அனுபவத்தோடு நாம் வருவோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், அவருடைய வார்த்தையின்படி நம்மை வழி நடத்துகிற தெய்வனாய் காணப்படுகிறார். ஒருவேளை நாம் கேட்கலாம், எதற்காக இந்த ஆராதனையிலே நாம் பங்கு பெற வேண்டும், இந்த ஆராதனையின்குரிய ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். ஆராதனை என்பதை எதற்கு என்று சொல்லி, ஆராதிப்பதின் மூலமாய் கர்த்தர் நமக்கு தருகிற நன்மைகள் எப்படியாக இருக்கும் என்று சொல்லி 3 காரியங்களை உங்களோடு கூட மிக வேகமாய் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை நாம் பார்ப்போமானால், ஆராதிப்பதின் நிமித்தமாக, அதாவது ஆராதனைக்கு முயற்சி எடுத்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எவ்வாறு ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு என்று சொல்லி சொல்லுகிறார். எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கு அடிமையாய் இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்படுகிறார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் முன் குறிக்கிறார். என் ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை தொழுது கொள்ள வேண்டும், என்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் முன்னமே திட்டம் செய்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் இங்கே பார்வோன் அந்த இடத்திலே தடையாய் காணப்படுகிறார். அங்கே அடிமைத்தன வாழ்வில் இருந்து இந்த ஜனங்கள் மீட்டெடுக்கப்பட்டால் மாத்திரமே, அடிமைத்தன வாழ்வில் இருந்து அவர்கள் விடுதலை பெற்றால் மாத்திரமே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை ஆராதனை செய்ய முடியும். ஆகவே மோசையோடு கூட கர்த்தர் பேசுகிறார், நீ போ, மோசே அங்கே பார்வோன் இடத்திலே போய் சொல்லு, என் ஜனங்கள் எனக்கு ஆராதனை செலுத்த வேண்டும் என்று சொல்லி நீ போய் சொல்லு என்று சொல்லி சொல்லுகிறார். சொன்னதோடு மாத்திரமல்ல, 2ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, நீ அவர்களை விடமாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைத்தால் கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும், மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அங்கே ஆண்டவரிடம் சொல்லுகிறார், நீ இவர்களை விடாமல் போனால், அதாவது பார்வோன் இடத்திலே சொல்லுகிறார் மோசையின் இடத்திலே. மோசை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பார்வோன் ஒருவேளை உங்களை என்னை ஆராதிப்பதற்கு விடுதலை ஆக்காமல் இருப்பாரானால் பெரிய ஒரு கொள்ளை நோய் உண்டாகும் என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த மோசே பார்வோன் இடத்திலே போய் சொல்லுகிறார். 4ஆம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்திய ஜனங்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார், இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பின்வரும் வசனங்களிலே பார்ப்போமானால், மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் அவனிடத்தில் சொல் என்றார் என்று சொல்லி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் வைராக்கியம் பாராட்டி, ஒருவேளை நீ இவர்களை விடாமல் போனால் என்னை ஆராதிக்க முடியாய், நான் தெரிந்து கொண்ட இந்த ஜனத்திற்கும் உன் தேசத்தின் ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி மோசையின் மூலமாய் கர்த்தர் அங்கே வெளிப்படுத்துகிறார். இந்த பார்வோன் இடத்திலே மோசை போய் கர்த்தர் சொன்ன அந்த காரியத்தை சொல்லுகிறார். அங்கே 6ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார், எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று, இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை என்று சொல்லி அங்கே வேத வசனத்திலே பார்ப்போமெனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்து ஜனங்களும் ஒரே தேசத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மிருக ஜீவன்கள் ஒன்றும் சாகவில்லை. ஆனால் எகிப்தியரிடத்திலே காணப்பட்ட எல்லா மிருக ஜீவன்களும் செத்து போனது என்று சொல்லி சொல்லப்படுகிறது, எல்லாம் மரித்து போனது. அங்கே சொல்லப்படுகிறது 6ஆம் வசனத்திலே, எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றும் சாகவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நல்லா யோசித்து பார்ப்போமானால் ஒரே இடம்தான், ஒரே இடத்துல அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய மிருக ஜீவன்கள் இருக்கிறது. ஆனால் அதே இடத்துல எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் செத்து போகிறது. இது காரணம் என்ன என்று சொன்னால் ஆராதனையின் மகிமை. கர்த்தரை ஆராதிப்பதற்காக தேவன் தெரிந்தெடுத்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தம்முடைய வைராக்கியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். ஒரே இடம்தான், ஒரே தேசம்தான், இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் ஒன்றுதான். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்திலே தம்மை ஆராதிக்க முடியாய் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்தெடுத்து அதற்கு தடையாய் நின்றது நிமித்தமாக கர்த்தர் தன்னை ஆராதிப்பதற்காக ஆயத்தப்படுத்தின அந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டினார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா மிருக ஜீவன்களும் அப்படியே இருக்கிறது, ஒன்றும் சாகவில்லை. ஆனால் அங்கே எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போனது என்று சொல்லி சொல்லப்படுகிறது.
7ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, பார்வோன் விசாரித்து இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை என்று அறிந்தான், பார்வோனுடைய இருதயமோ கடினப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிற நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் ஆராதனையின் மகிமையை நம் வாழ்க்கையை வெளிப்படுத்துகிற தேவன். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்களிலே ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினாரோ, ஒரு சேதமும் இல்லாதபடி இஸ்ரவேல் ஜனங்களுடைய மிருக ஜீவன்களை பாதுகாத்தார். ஆனால் அங்கே கடினப்பட்ட அந்த எகிப்து தேசத்தினுடைய அந்த ஜனங்களுடைய அந்த பார்வோன் ஆளுகை செய்கிற அந்த தேசத்திலே அங்கே எகிப்து தேசத்தினுடைய எல்லா மிருக ஜீவன்களும் செத்து போனது என்று சொல்லப்படுகிறது. ஒரே தேசம்தான், ஆனால் ஆண்டவர் வித்தியாசத்தை உருவாக்கினார். அதே போல நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் அவரை ஆராதிக்கும்படியாய் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரங்களாய் இருந்து அவரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது, கர்த்தருக்காக நம் மகிமை செலுத்தும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது விசேஷித்தவர்களாய் பாதுகாக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். முதல் காரியம், நீங்களும் நானும் இப்படி ஆராதனையிலே பங்கு பெறுவதன் மூலமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே விசேஷித்த பாதுகாப்பை அருளி செய்கிறவராய் காணப்படுகிறார். இரண்டாவது காரியத்தை பார்ப்போமானால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்போம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அங்கே சொல்லப்படுகிறது, நாம் வாசித்த இந்த வேத பகுதி தீர்க்கன் ஏசாயா மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தரால் உரைக்கப்பட்ட அந்த வார்த்தையை இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், அங்கே சொல்லப்படுகிறது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் என்று சொல்லி, ஒருவேளை இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நேரத்தை நாம் விடுவோமானால் அநேக பலவிதமான காரியங்களை செய்ய முடியும். ஆனாலும் இந்த ஓய்வு நாள் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே போக வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், சபையா இணைந்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்திலே ஆண்டவரை ஆராதிப்பதன் மூலமாக கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் அங்கே சொல்லப்படுகிறது. கர்த்தரில் மன மகிழ்ச்சியா இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணும்படி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய மகிமையான ஆராதனையை மகிமையாக எண்ணுவோம். ஆனால் இந்த ஆராதனைக்கு வரும்பொழுது ஆண்டவர் என்னோடு கூட இடைபடுவார். நான் கர்த்தரை ஆராதிக்க செல்கிறேன் என்று சொல்லி ஆராதனையிலே நாம் பங்கு பெறும் பொழுது, உற்சாகமாய் பங்கு பெறும் பொழுது ஆண்டவர் தருகிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், மேன்மைப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு தருகிற இரண்டாவது ஆசீர்வாதம் மேன்மைகளை காணப்படுவார். எப்படிப்பட்ட மேன்மை என்று சொன்னால், இங்கே 14ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி என்று சொல்லி, பூமியிலே உயர்ந்த ஸ்தலத்தை, அதாவது நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை முறையிலே ஒரு மேன்மையை காண்கிற தருகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்த நாள் என்று சொல்லி அவருடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தருகிற இரண்டாவது ஆசீர்வாதம், தேவனுடைய மகிமையான ஆராதனையின் மூலமாய் கர்த்தர் நம்மை உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்க பண்ணி, அங்கே சொல்லப்படுகிறது, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லப்படுகிறது. யாக்கோபின் ஆசீர்வாதத்தை குறித்து நான் பார்ப்போமானால், அவர் விடாதபடி ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்தார். ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை அவர் பெருக செய்தார். ஆண்டுடைய சன்னிதானத்திலே, கர்த்தருடைய சன்னிதானத்திலே வருகிற நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் உயர்வை தருவதற்கு ஆயத்தம் உள்ளவர். எப்பொழுது என்று சொன்னால், மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளை பரிசுத்த நாள் என்றும் மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அவருடைய சன்னிதானத்திலே வருவோமானால் கர்த்தர் நம்மை உயர்ந்த ஸ்தலங்களிலே வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். மூன்றாவது காரியத்தை குறித்து நாம் பார்ப்போமானால், சங்கீதங்களின் புஸ்தகம் 81ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 81ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மூன்றாவது ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று சொன்னால், நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன் என்று சொல்லி. யாரை ஆண்டவர் தப்புவிப்பார் என்று சொல்லி 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆராதனைக்கு என்று சொல்லி விசேஷித்த நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். சொல்லப்பட்டிருக்கிறது, மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லி ஆண்டவரை குறிப்பிட்ட நேரத்திலே, அதாவது நமக்கென்று சொல்லி சில ஒழுங்கு முறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்முடைய சபைக்கென்று சொல்லி சில ஒழுங்கு முறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. காலையில ஆராதனை, மாலை ஆராதனை, சுகமளிக்கும் ஆராதனை, முன்னிரவு செப ஆராதனை என்று சொல்லி, ஓய்வு நாள் ஆராதனை, செபக்கூட்ட ஆராதனை என்று சொல்லி முன் குறிக்கப்பட்டிருக்கிறது. நியமித்த காலம் என்று சொல்லி சொல்லப்படுது. நியமிக்கப்பட்ட இந்த காலத்திலே ஆண்டுடைய சமூகத்திலே வந்து சபையாய் இணைந்து நாம் கர்த்தரை ஆராதிப்பதின் மூலமாக ஆண்டவர் தருகிற 3வது ஆசீர்வாதம், நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன் என்று சொல்லி. 3வது ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று சொன்னால், அவர் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நமக்கு விரோதமாய் சத்துருவானவன் கொண்டு வருகிற எல்லா திட்டங்களில் இருந்தும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன். எப்படி பாதுகாப்பை தருவார் என்று சொன்னால், எப்பொழுது இந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்குமானால், நியமித்த காலங்களிலே அவரை தேடும் பொழுது, நியமித்த காலங்களிலே அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை குறித்ததான பக்தி வைராக்கியத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார். 3வது ஆசீர்வாதம், நம்மை தப்பு வைக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஒருவேளை நீங்களும் நானும் இந்த இடத்திலே இந்த ஆராதனையில் இருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய மாம்சீக முயற்சியாய் அல்ல, நம்முடைய சுய பலத்தினால் இந்த இடத்துக்கு வரவில்லை. கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த இடத்திலே வைத்ததன் நோக்கம் உண்டு. அவரை அவர் தெரிந்தெடுத்த பாத்திரவான்களாய் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினார். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக, ஆராதனை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் தம்முடைய வல்லமையை அன்று எகிப்து தேசத்திலே விளங்க பண்ணினார். அங்கே அநேக ஜனங்களுக்கு முன்பதாக வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். பாக்கியவான்களை அவர்களை வைத்தார். நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்க முடிய வந்திருக்கிற நம்முடைய வாழ்விலே கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். வருகிற நாட்களிலே இன்னும் அதிகமாக ஆண்டவரே, நான் பயபக்தியாய் ஆராதனையிலே பங்கு பெறணும் ஆண்டவரே. குறிப்பாக இந்த ஓய்வு நாள் ஆராதனை நாம் அசட்டையாய் எண்ணாதபடி, ஓய்வு நாளிலே எப்படியாவது நான் குடும்பமாய் உங்கள் சமூகத்தில் நான் வரணும் ஆண்டவரே. ஆராதிப்பதின் மேன்மையை எனக்கு தாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் நம்மை விசேஷித்தவர்களாய், நம்மை மேன்மைப்படுத்துகிறவராய், நம்மை பாதுகாக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு ஆராதனையில ஒருவேளை எங்கள் தருணம் இருக்குமானால், கிராமத்தில் இருப்பீர்களானால் அந்த ஆராதனைக்கு தயவாய் வாங்கள். அங்கு காலை ஆராதனையா இருக்கலாம், மாலை ஆராதனையா இருக்கலாம். ஒரு நோக்கத்தோடு கூட தான் கர்த்தர் இந்த ஆராதனையில் ஒவ்வொன்றையும் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஆராதனையிலே நாம் செயல்பட ஆராதனையிலே சபையா இணைந்து தேவ ஆலயத்திலே கர்த்தரை தேட அவருடைய அபிஷேகம் நம்மை வழிநடத்தும். அவருடைய அற்புதங்கள் நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வெறும் அற்புதத்திற்காக, அதிசயத்திற்காக மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்விலே, ஆவிக்குரிய வாழ்விலே இன்னும் அநேகரை எழுப்பத்தக்கதாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் பாத்திரவானாய் பயன்படுத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆராதனையிலே பயபக்தியாய் பணிந்து கொள்வோம். நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வருவோமானால் கர்த்தர் தருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா? மகிமையான ஆராதனை என்று சொல்லி இந்த ஆராதனையை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். 3 காரியங்களை குறித்து பார்த்தோம். எகிப்து ஜனங்களை ஆண்டவர் எப்படி நடத்தினார், இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வாறு நடத்தினார், எப்படியாக ஆண்டவர் பாதுகாத்தார் என்று சொல்லி. அன்று எகிப்து ஜனங்களுடைய எல்லா மிருக ஜீவன்களும் செத்து போயிற்று. அதே தேசத்திலே அதே நாட்களில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களையோ ஆண்டவர் பாதுகாத்தார். அந்த மிருக ஜீவன்களை ஆண்டவர் விசேஷித்த வண்ணமாய், எல்லாரும் ஆச்சரியப்படும் வண்ணமாய் கர்த்தர் அவர்களை விசேஷித்தவர்களாய் வைத்தார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்த நோக்கம், நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி. ஒருவேளை இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற நாமும், ஆண்டவரே, நானும் உம்மை இன்னும் ஆராதிக்க, என்னிடத்திலே நீர் எதிர்பார்க்கிற காரியத்தை நான் இன்னும் என் வாழ்க்கையிலே கிரியையாய் நான் வெளிப்படுத்த என்னை பலப்படுத்துங்க என்று சொல்லி கேட்போமா? அடிமைத்தன வாழ்வில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் ஆராதிக்கும்படியாய். இந்த நாளிலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நானும் உம்மை ஆராதிக்கணும் ஆண்டவரே, நானும் உம்மை ஆராதிக்கணும் ஆண்டவரே. தந்த நாட்களிலே நான் உம்மை முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு உம்மை அன்பு செலுத்த எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி அவர் கரத்தில் அர்ப்பணிப்போம். ஆராதிப்போமானால், ஆண்டவரை தேடுவோமானால், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இணைந்து செயல்படுவோமானால் கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறவர். 2வது பார்த்தோம், ஆண்டவரை நாம் ஆராதிப்பதின் மூலமாக மேன்மைப்படுத்துகிற தேவன். உயர்ந்த இடங்களிலே
வைப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று சொல்லப்பட்டிருக்குது. நீங்களும் நானும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்கும்படியாய் மனமகிழ்ச்சினாலே மனமகிழ்ச்சியோடு எண்ணி அவருடைய சன்னிதானத்திலே வருவோமானால் கர்த்தர் நம்மை பூமியின் உயர்ந்த இடங்களிலே உயர்த்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலை வேளையிலே என்னென்ன காரியத்தோடு கூட என்னென்ன சிந்தையோடு கூட இந்த ஆராதனையில் நாம் பங்கு பெற்றிருக்கிறோமோ அதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நான் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், இந்த ஓய்வு நாளில் நான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வர வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் எடுத்த பிரயாசத்தை தேவன் அறிந்திருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மூன்றாவது பார்த்தோம், நியமித்த காலங்களிலே கர்த்தரை நாம் தெரிந்து கொள்வோமானால், நியமிக்கப்பட்ட நாட்களிலே கர்த்தரை சபையாய் இணைந்து நாம் ஆராதிப்போமானால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன், தப்பு வைக்கிற தேவன் என்று சொல்லப்படுகிறது. நீ கூப்பிடும் பொழுது நான் உன்னை தப்பு வைத்தேன் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரை தேடி வந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த ஆராதனையிலே கூப்பிடுகிற காரியங்களிலே கர்த்தர் நம்மை தப்பு வைக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். சிந்தித்து பார்ப்போம், எவ்வளவு பெரிய ஒரு தெய்வத்தை வணங்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அவரை ஆராதிப்பதின் மூலமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த காலை வேளையில ஆண்டவரை ஆராதிக்கும்படியா வந்திருக்கிற என்ன நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நீங்க சொன்ன இந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நான் ஆராதனையில இன்னும் பிரியமாய், இன்னும் உற்சாகமாய், பயபக்தியாய், பணிவாய், துதிகளோடு உம்மை தகப்பனே நான் ஆராதிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய நிர்விசாரங்களை மாற்றுங்க ஆண்டவரே, நான் உம்மை இன்னும் அதிகமாய் தேட என்னை பலப்படுத்துங்க என்று சொல்லி அவர் கரத்தில் அர்ப்பணிப்போமானால் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கிருபைகள் நிறைந்த நல்ல தகப்பனையும் நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனை, நாங்கள் பணிந்து குனைந்து முழங்கால் படியிடும் பொழுது கர்த்தர் தகப்பனை ஆராதிக்கும் பொழுது நீர் தருகிற ஆசீர்வாதத்தை குறித்து எங்களோடு கூட பேசினேன். எங்களை விசேஷித்தவர்களாய் தகப்பனை, எங்களை உயர்த்துகிற தேவனாய், எங்களை தப்பு வைக்கிற தேவனாய் தகப்பனை, உடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே தகப்பனே, ஆராதனின் மகிமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வரும் காலங்களிலே தகப்பனே, நாங்கள் முடிந்த அளவு எல்லா ஆராதனையிலும் பங்கு பெற கர்த்தர் எங்களை பலப்படுத்துங்கப்பா. தகப்பனே, வார்த்தையிலே தகப்பனே வல்லமை உள்ளது, உடைய வார்த்தையினால் தகப்பனே எங்களை இன்னும் இடைக்கட்டி கொள்ள, ஆலய ஆராதனையிலே நாங்கள் இன்னும் பயபக்தியாய் பணிந்து கொள்ள கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியும் ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட முறையிலும் தகப்பனே, நாங்கள் இன்னும் உமோடு உறவாட எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் தயவாய் எழுந்து நின்று நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கும் விதமாய் கீதங்களும் கீர்த்தனைகளும் 203 கிறிஸ்தவ கீர்த்தனை 98 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 203 கிறிஸ்தவ கீர்த்தனை 98. சுந்தர பரமதேவ மைந்தனேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனமென்று அந்தரம் பூவையும் தந்து சொந்த ஜீவனையும் ஏந்து ஆற்றினார், நம்மை ஒன்றாய் கூட்டினார், அருள் மூடி சூட்டினார், கிருபையால் தேற்றினாரே. துதி சுந்தர பரமதேவ கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனமென்றும் பாதக பாசாசல் வந்த தீதனும் பாவத்தால் நொந்த பாவிகளான நம்மை உசாவி மீட்டாரே. வேத பிதாவுக்கு உகந்த ஜாதியாக கூட்ட வந்த மேசியாவை பற்றும் விசுவாச கோதனுகானிதி பரன் பாதமாதிநாதர கோடுங்கள், பாவத்துயர் போடுங்கள், ஜெயத்தை கொண்டாடுங்கள், துதி சொல்லி பாடுங்கள் பாடுங்கள் என்று சுந்தர பரமதேவ மைந்தனேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனமென்று. விண்ணிலுள்ள ஜோதிகளும் எண்ணடங்கா சேனைகளும் விந்தையாய் கிறிஸ்துவை பணிந்து போற்றவே. மண்ணிலுள்ள ஜாதிகளும் நன்னும் பல பொருள்களும் வல்லவரன் என துதி சொல்லியேத்தவே. அன்னலம் பேதாவுக்கோரே புண்ணிய குமாரனை கொண்டாடிட அவர்
துதி புகழ் பாடிட பாடிட என்றும் சுந்தர பரமதேவ மைந்தனேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்ய கீர்த்தனமெண்டும் சத்திய தரசர்களும் வேத்தக பெரியோர்கள் சங்கத்தோர்களுக்கிருபை தங்கி வாழவே எத்திசை மனிதர்களும் பக்தர் விசுவாசிகளும் ஏகமேகம் சமாதானமாக வாழவே உத்தம போதகர்களும் சத்திய திருச்சபைகளும் உயர்ந்து தாளமிக நயந்து கிறிஸ்துவுக்கு ஜெயம்தான் நயந்தான் என்று சுந்தர பரமதேவ மைந்தனேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்ய கீர்த்தனமெண்டும். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான சோஸ்திர ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவ தயாவர பிதாவே, அபாத்திரமான நமது அடியாராக எங்களுக்கும் மற்ற எல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் சோஸ்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இமைக்குறையில் ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாக எங்களுக்கு திராகி இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலைமதியாத அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமையடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு சோஸ்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியறிதமுள்ளவர்களாய் இருக்கவும் முடித்து ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதிமுள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கினாலும் புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரிற்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். எங்களை நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தகப்பனே, நீர் தந்த இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் உம்மை தொழுது கொள்ளும்படியாய் கத்தாவே உடைய பிள்ளைகள் உடைய சன்னிதானத்திலே வந்த ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதியும். வந்திருக்கிற கை குழந்தைகள், சிறுவர்கள், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள், பெரியோர்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆராதனை நன்மையினால் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட கத்தர் கிருபைகளை தாரும். திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து கத்தர் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் உடைய திருசுத்தத்தின்படி கரம் பிடித்து வழி நடத்துவீராக. ஆவியானவரே, சபையில் உள்ள தகப்பனை கை குழந்தைகளுக்காக, சிறுவர்களுக்காக செபிக்கிறோம். அந்தந்த நாளிற்குரிய வளர்ச்சியை கொடுத்து பிள்ளைகளை வளர்த்து தாரும். சிறு வயதிலே ஒழுக்கத்திலும் பண்பிலும் சிறந்து விளங்க கிருபைகளை தாரும். படிப்பின் காரியங்களிலே கத்தருடைய அனுக்கிரகம் இருக்கட்டும். நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியும் தந்து கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதை தள்ளும்படியாக செபிக்கிறோம். தகப்பனே, 10, 11, 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்காக செபிக்கிறோம். இறுதி தேர்வுக்காய் ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் ஆயத்தப்பட கத்தர் கிருபைகளை தாரும். கர்த்தாவே, அதற்காக காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தகப்பனே தேவநீர் கிருபைகளை தாரும். எடுக்கிற பிரயாசத்திலே கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். நல்ல தகப்பனே ஞானத்தோடு தகப்பனே படிப்பின் காரியங்களை செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. தகப்பனே, நல்ல மதிப்பெண்கள் எடுப்பதற்கு இப்பொழுதே தகப்பனே உடைய பிள்ளைகள் ஆயத்தப்படுவதற்கு தேவநீர் நல்ல கிருபைகளை தந்து ஆசீர்வதி தள்ளும்படியாக செபிக்கிறோம். தகப்பனே, படித்து முடித்து வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். அவர்களுடைய வேலை வாய்ப்பு காரியங்களிலே கர்த்தருடைய அனுக்கிரகம் இருக்கட்டும். ஏற்ற வேளையிலே ஏற்ற தகப்பனை வேலையை கொடுத்து தேவநீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி தள்ளும்படியாக செபிக்கிறோம். திருமணத்திற்காய் ஆயத்தப்பட்டு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஏற்ற துணையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே கற்பத்தின் கனியினால் கர்த்தர் ஆசீர்வதி தள்ளும்படியாக செபிக்கிறோம். கற்ப ஸ்திரீகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதியும் தாயும் செய்யுமா ஏற்ற நாளிலே பிரித்தெடுக்கும் வரை கர்த்தருடைய பாதுகாக்கும் கரம் கூட இருக்கட்டும். கருவில் வளர்கிற குழந்தையை அந்தந்த நாளிலேக்குரிய வளர்ச்சியை கொடுத்து பூரணப்படுத்தி ஆசீர்வதி தள்ளும்படியாக செபிக்கிறோம். கர்த்தாவே, திருச்சபை ஆண்களுக்காக பெண்களுக்காக செபிக்கிறோம். தொழில் செய்கிறவர்களுக்காக, வியாபாரம் செய்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். தொழில் செய்கிற ஸ்தலங்களிலே பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அசைவாடுதலை உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபைகளை தாரும். உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள் விருதாவாய் போகாதபடி காரிய சித்தி உள்ளவர்களாக இருந்து காரியங்களை நடப்பிக்க கர்த்தர் கிருபைகளை தாரும். தகப்பனே, வேலை வாய்ப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். தகப்பனே, அரசாங்கத்துறையிலும் தனியார் துறையிலும் வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தாவை மேன்மைகளை காண கர்த்தர் உதவி செய்வீராக. மிருக ஜீவன்கள் மூலமாய் தகப்பனை ஜீவனம் நடத்துகிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். மிருக ஜீவன்கள் மூலமாய் ஆசீர்வாதத்தை தேவநீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவை, கூலி வேலை செய்கிற
ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். அன்றாட தேவையில் சந்திக்கப்பட குடும்ப பொருளாதார நிலையிலே மேன்மைகளை காண கர்த்தர் தகப்பனே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும்படியாய் செபிக்கிறோம். வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். தகப்பனே வாகனத்தை இயக்கும் பொழுது தெய்வ கரம் இயக்கும்படியாய் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நல்ல பாதுகாப்பை தந்து ஆசீர்வதித்தருளும்படியாய் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, திருச்சபையின் ஆண்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பெண்களுக்காக செபிக்கிறோம், அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. குடும்ப வாழ்வின் பணிகளை செய்யும் பொழுது ஞானத்தோடு செய்ய கர்த்தாவே கர்த்தர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, திருச்சபையில் வயது முதிர்ந்த ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க. முதுமை நிமித்தமாய் வருகிற பலவீனங்களுக்கு கர்த்தர் விலக்கி பாதுகாத்தருளும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வாரம் முழுவதும் உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வாரத்திலே தகப்பனே செல்ல இருக்கிற பிரயாணங்கள், எல்லா ஆராதனைகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தருளும்படியாய் நம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். இன்று நடைபெற இருக்கிற தகப்பனே திருமண்டல அளவிலான தகப்பனே சண்டே கிளாஸ் எக்ஸாமுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் அதையும் ஆசீர்வதியும் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டருளும்படியாய் இந்த கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். அதற்காக ஆசிரியர் எடுத்திருக்கிற எல்லா பிரயாசத்திற்காக செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்கள் செய்த ஊழியத்தின் மூலமாய் அதற்குரிய பிரதிபலனை அவர்கள் காண கர்த்தர் கிருபைகளை தாரும். பாடகர் குழுவினருக்காக செபிக்கிறோம், அவர்களை ஆசீர்வதிங்க. ஆலயத்தில் இசை வாசிக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். பணிவிடை காரியங்களை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதி தருளும்படியாய் செபிக்கிறோம். ஆவியானவரே, இந்த ஆராதனையின் மகிமையினால் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்மை தொழுது கொள்ள நாங்கள் தகப்பனை விசேஷித்தவர்களாய் மேன்மைகளை சுதந்திரித்து கொள்ள உம்முடைய நாமத்தினாலே தகப்பனை எல்லா காரியங்களிலும் தப்புவிக்கப்பட கர்த்தர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். குறைவுகள் குற்றங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும். தொடர்ந்து உம்முடைய நாமத்திற்கு சாட்சியாய் ஜீவனம் பண்ண கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். வெளி இடங்களில் வசிக்கிற திருச்சபையின் மக்களுக்காய் செபிக்கிறோம். இருக்கிற இடங்களிலே வாழ்ந்திருக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உடைய கிருபைகளை தாரும். சகல துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். முடிவு கீதமாக நாம் யாவரும் தயவாக எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 35 கிறிஸ்தவ கீர்த்தனை 377 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 35 கிறிஸ்தவ கீர்த்தனை 377. அனுக்கிரக வார்த்தையோடே இப்போதடையாரை அனுப்புமையா மனமதில் தயவரும் மகத்துவ அரணே வந்தனம் உமக்காமே. மனமதில் தயவரும் மகத்துவ பரணே வந்தனம் உமக்காமே. நேன் திருநாமமதே கேட்ட நேர்மலமொழிகள் சந்ததம் யமதகம் மிக பலன் அளித்திட சாமி நின் அருள் புரிவான். சந்ததம் யமதகம் மிக பலன் அளித்திட சாமி நின் அருள் புரிவான். ஸ்தோத்திர புகழ் மகிமை கீர்த்தி துதி கண தினமுமக்கே பாத்திரமே அதிசோபித பரணே பாத சரண் ஆமென். பாத்திரமே அதிசோபித பரணே பாத சரண் ஆமென். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோടെ சென்று வருவோம்.